சளி பிடிச்சிருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த வாரத்துக்கு நான் சரி பண்ணிக்கிறேன் வாய்ஸை. இந்த வாரம் வந்து வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 அனிமேஷன் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 படமுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு படம் வந்து குங்ஃபூ பாண்டா. இந்த படத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. தெரிஞ்சவங்க பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குங்ஃபூ பாண்டா வந்து 2008 ரிலீஸ் ஆனிச்சில் அந்த படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம குங்ஃபூ பாண்டா வந்து ஒரு பயங்கரமான ஆளாக இருக்காப்புல. ஆள்னா எல்லா நாட்டிலையும் எல்லா ஏரியாவிலையும் போய் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அவரை கண்ட்ரோல் பண்ண ஆளே கிடையாது. அவர் வந்து குங்ஃபூவில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்காப்புல. அவருக்கு எதிர்க்க வந்து நிற்கக்கூடிய தகுதியே யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அடித்து எல்லாரையும் துவம்சம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் அவருக்கு ஒரு குரல் கேட்குறது, எந்திரா டைம் ஆச்சு எந்திரான்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து கனவு. தலைவன் வந்து ஒரு நூடுல்ஸ் செய்கிற அவங்க அப்பாவும் அந்த நம்ம குங்ஃபூ பாண்டாவும் நூடுல்ஸ் பண்ணி எல்லாருக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவர் வந்து ஒரு கனவுல வந்து, ஆனால் அவருக்கு ஆசை என்னென்னா குங்ஃபூவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாண்டாவுக்கு ஆசை. ஆனால் அவங்க அப்பா வந்து அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராது, நீ நூடுல்ஸ் பண்ணு, அதுதான் நம்மளுக்கு குலத்தொழில் அப்படிங்கிற மாதிரி நூடுல்ஸ் கடையை வச்சு கொடுத்துருவாப்புல. அதே டைமில் அவங்க நாட்டில் வந்து இந்த ட்ராகன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆளாக குங்ஃபூவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளை தேர்ந்தெடுக்கிற நாள் வருது. அந்த டைமில் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போய் நீ நூடுல்ஸு விற்றுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம யதார்த்தமாக அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம குங்ஃபூ பாண்டா போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். காமெடி நல்லாயிருக்கு. படமும் ஒரு ஒருத்தான படம் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது படம் வந்து சுட்டோபியா. இந்த படமும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி முயல் வந்து ஒரு ஒரு சிறந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படும். ஆனால் அந்த அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன விலங்கு தான், நம்மளுக்கு வந்து கேரட் பண்ணிவிட்டு விவசாயத்தில் கேரட் இது மாதிரி விளைய வச்சுட்ருக்கிறது தான் சரியாக இருக்கும், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக சரியாக இருக்காது. ஏன்னா நம்மளோட பெரிய வேட்டை விலங்குகள்லாம் இங்கே நிறையா இருக்குது, அவங்களெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வேணாம், நீ போலீஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி முயலை சொல்கிறாங்க. ஆனாலும் இருந்தாலும் அந்த முயல் கேட்குறாப்புல இல்லை. சுட்டோபியா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இந்த படமும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. காமெடிலாம் வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா விலங்குகளையும் இந்த படத்தில் பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது படம் வந்து தி அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின். இந்த படம் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் இதோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு கடைக்கு போகும்போது அங்கே ஒரு பழைய காலத்து கப்பலை பார்க்குறாரு. அதை ஆசைப்பட்டு வாங்கிடுறாரு. என்ன ஒரு கொடுமைன்னா, அந்த கப்பலுக்கு அந்த கடையில் இருக்க வரையும் யாருமே கேட்க மாட்டானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ எப்போ போய் வாங்குறாரோ அதுலேருந்து அவருக்கு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை வந்து மிரட்டி வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கப்பலை வந்து வில்லன் கேங்கும் தேடி அந்த எதுக்காக தேடுனாங்க, என்ன தான் அந்த கதை, எதுக்காக அந்த கப்பலை தேடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் இது காமெடியாகவும் இருக்குது, நல்லா பயங்கரமாக இருக்குது படம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.